இப்போது அறிவித்துள்ள அந்த அறிவிப்பின்படி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலக வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் காலவரம்பற்ற போராட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபடுவார்கள் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதனால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாமல் இந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போவதில்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களின் கடைசி வேலை நாள் என்பதால் மேலும் இந்த போராட்டத்திற்கு வரக்கூடியவர்களின் கூட்டம் மேலும் அதிகரிக்கக்கூடும். இது தவிர நாடு முழுவதும் போராட்டம் இப்பொழுது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. பல கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றில் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். இது தவிர முக்கிய அரசியல் கட்சிகளின் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு இன்று என்ன முடிவு எடுக்கப் போகிறது, மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறப் போகிறது மற்றும் நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ஒரு வீடியோ, அதன் மூலமாக புதிய சட்டம் இயற்றப்படும் என்ற அறிவிப்பு, அதன் பிறகு இப்போது சிஜேபி கட்சியின் நிர்வாகிகளுடன் கரப்பான்பூச்சி கட்சியின் நிர்வாகிகளுடன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிர்வாகிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் 12:30 மணி அளவுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அறிவிப்பும் இருக்கிறது. 5வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியுள்ள சூழ்நிலையில் இன்றுடன் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சியில் இறுதிக்கட்ட முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று இரவோடு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொள்கிறது என்றும் அதன் முதல் கட்டமாக இணையதள சேவை முடக்கம், தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் கைது நடவடிக்கைகள் தொடரலாம். டெல்லிக்கு வரக்கூடிய அனைத்து முக்கிய சாலைகள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், பேருந்து போக்குவரத்து ஆகிய அனைத்து பொது போக்குவரத்தும் முடக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் டெல்லி முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் இந்த சிஜேபியின் போராட்டம் பரவி வருகிறது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் போராட்ட குழுவினர் ஒரே கோரிக்கை, ஒரே தீர்வு, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வு மோசடிகளுக்கு பொறுப்பேற்று அதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதே எங்களது ஒரே கோரிக்கை என்று இப்போது அபிஜித் திப்கே அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தர்மேந்திர பிரதான் பதவியிலிருந்து விலகும் வரை இந்த போராட்டத்தில் எந்த விதமான பின்வாங்கலும் இருக்காது என்றும் 26 நாட்களுக்கும் மேலாக சோனம் வாங்சுக் நடத்திய அந்த போராட்டம் இந்திய அளவில் கவனத்தை பெற்று இந்தியாவில் நடைபெற்ற அந்த போராட்ட வரலாற்றில் என்றென்றும் மக்கள் மனதில் சோனம் வாங்சுக் இடம் பெறுவார் என்றும் இந்த தேசத்திற்காகவும் அதன் எதிர்கால சந்ததியினருக்காகவும் சோனம் வாங்சுக் செய்த சாதனை வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் அபிஜித் திப்கே அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் இதனால் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு முயற்சியை சோனம் வாங்சுக் மேற்கொண்டார். இந்த இயக்கம் ஒரு நாடு தழுவிய பிரச்சாரமாக வளர்ந்துள்ளது. போராட்டம் தொடர்கிறது. இளைஞர்களின் கோரிக்கை மிகவும் எளிமையானது, தெளிவானது, உறுதியானது. அது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட் தேர்வு வினாத்தாள் மோசடியில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக தொடர் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதால் இதனை தடுக்க முடியாத மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டுமே போராட்டம் நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பை மீண்டும் ஒரு முறை இறுதி எச்சரிக்கையாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிர்வாகிகள் இப்பொழுது ஜந்தர் மந்தரில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் மத்தியில் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன என்ற அறிவிப்பையும் இப்போது அபிஜித் திப்கே நிர்வாகிகளோடு வெளியிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்க இருக்கிறார்கள் சிஜேபி கட்சியின் நிர்வாகிகள். அதற்கு பின்னர் என்ன முடிவை அரசு அறிவிக்கப் போகிறது, என்ன முடிவை அபிஜித் திப்கே அறிவிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது.